தோளம்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் காரமடை நகர் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் உள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த மேம்பாலம் மீது சென்று வருகின்றன. மேம்பாலத்தின் நடுப்பகுதியில் எந்த ஒரு தடுப்பும் இல்லை. அதேபோல் கோவையிலிருந்து வரும்போது காரமடை மேம்பாலத்தில் ஏறி இறங்கும் போது கண்ணார்பாளையம் செல்லும் ஜங்ஷன் சாலை வலது பக்கம் பிரிந்து செல்கிறது. இதற்காக மேம்பாலத்தில் இருந்து வாகனங்கள் இறங்கும் இடத்தில் சாலையின் நடுவே தடுப்புகள் உள்ளன. புதிதாக வரும் வாகனங்களுக்கு இந்த தடுப்புகள் குறித்து தெரியாததால் வாகனங்கள் இந்த தடுப்புகளில் மோதும் அபாயம் உள்ளது. அண்மையில் கார் ஒன்று இந்த தடுப்பில் மோதி 2 பேர் சம்பவ இடத்தில் பலியானார்கள். 3 பேர் படுகாயம் அடைந்தனர். கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த மேம்பாலத்தில் ஒரு வேகமாக ஒரு கார் வந்து இந்த டிவைடரில் அடித்து 2 பேர் வந்து சம்பவ இடத்துலேயே இறந்துட்டாங்க. காரமடை நகர்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மேம்பாலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோப்பாகவும் இருக்குது. வரக்கூடிய வாகனங்கள் டுவர்ட்ஸ் காரமடை இறங்கும்போது ரேம்ப் அதிகமாக இருக்கனால நல்லா ஸ்பீடாக வர்றாங்க. அது குறிப்பாக போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனியார் பேருந்துகள் ரொம்ப வேகமாக வர்றாங்க, அஜாக்கிரதையாக வர்றாங்க. இவங்க சென்டர் மீடியன் மேம்பாலத்தினால முழுமையாக இல்லாததுனால ரைட்டில் ஏறி ஓவர்டேக் பண்ணி, அதாவது எதிர்ப்புறம் வரக்கூடிய சிறிய வாகனம், காராகட்டும் பைக் ஆகட்டும், அவங்கள அச்சுறுத்துற மாதிரி ரைட்டில் ஏறி இந்த பாலம் இந்த குறுகிய இடத்துல ஜாயின் ஆகுது. ஜாயின் ஆகிற இடத்துல உள்ளே இந்த இடத்துல உள்ளே சொருகும்போது நிறைய இடத்துல விபத்தில் ஆகுது. அதனால் இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா சென்டரில் இங்கிருந்து மேலே இருந்து லாஸ்ட் வரைக்கும் பூராமே அந்த பேரிகார்டு மாதிரி அடிக்கும் தலைக்கும் பூரா வச்சா தான் இந்த விபத்துகள் குறையுன்னு சொல்கிறாங்க. மேலே காரமடை போக்குவரத்துடைய தீர்வுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை எடுத்து இதில் பஸ்ஸும் காரு எல்லாமே மேட்டுப்பாளையம் போகக்கூடிய வாகனங்கள் இதில் போய் யூட்டர்ன் அடிச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த இடத்துல கண்ணார்பாளையம் ஜங்ஷனில் போக்குவரத்து நெரிசல் குறையும். இது முழுமையாக தேசிய நெடுஞ்சாலை 2 பக்கம் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை முழுமையாக எடுக்கணும். காரமடையினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலை ஆக்கிரமிப்பு எடுத்தது. ஆனால் முழுமையாக இந்த கார் ஸ்டாண்டு வரைக்கும் ஆக்கிரமிப்பு எடுக்காமல் குறுகியதாக இருக்குது. அதனால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது. இந்த நெரிசல் அதிகமாகும் போது தனியார் பேருந்துகள் எல்லாருமே போட்டி போட்டு ஓட்டும் போது விபத்துகள் அதிகமாக நேரிடுது. மேம்பாலத்தில் விபத்துகள் நிகழாமல் இருக்க மேம்பாலத்தில் நிரந்தர தடுப்பு வைக்க வேண்டும். மேம்பாலம் ஏறி இறங்கும் இடத்தில் வேக தடைகள் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே விபத்து நிகழ்ந்த பகுதியில் போலீஸ் சார்பில் தற்காலிகமாக மேம்பாலத்தில் சுமார் 50 மீட்டர் தூரத்திற்கு நடுப்பகுதியில் தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த பாலம் கட்டி இந்த போக்குவரத்து குறையில் அதனால இந்த கண்ணார்பாளையம் ஜங்ஷனு தோளம்பாளையம் ஜங்ஷனுக்கு ஒரு மாற்று ஏற்பாடுகளுமே, அதாவது நான் சொன்ன மாதிரி பாலத்துக்கு அடியில் யூட்டர்ன் அடித்து வந்தாங்கன்னா கண்ணார்பாளையம் ஜங்ஷனில் போக்குவரத்து நெரிசல் குறையும். இப்போ புதிதாக ஒரு பாலம் காரமடையினுடைய வடக்கு பகுதியில் கட்டிட்டு இருக்கிறாங்க. அது பயன்பாட்டுக்கு வரும்போது தோளம்பாளையம் ஜங்ஷனில் போக்குவரத்து குறைங்கிறது என்னுடைய கருத்துங்க. சப்வேல பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக தண்ணீர் தேங்கி நிற்குது. இதில் தண்ணீர் வராத மாதிரி அந்த இடத்துல மேலே ஒரு சாக்கடை போயிட்டு இருக்குது. அந்த சாக்கடை லீக் ஆகிறதுனால அந்த சப்வேக்குள்ளே தண்ணி இறங்கி நின்றுக்குது. அதனால் சாக்கடை முழுமையாக நகராட்சி சார்பாக சீரமைச்சு அந்த சாக்கடை தண்ணீர் அந்த சப்வேக்குள்ளே இறங்காமல் இருந்ததுன்னா 2 சக்கர வாகனங்கள் போகிறவங்க எல்லாருமே மேம்பாலத்துக்கு மேலே ஏற வேண்டியதில் கீழேயே நேராக போய்க்குவாங்க. தோளம்பாளையம் சாலையிலிருந்து மேட்டுப்பாளையம் சாலையை இணைக்கும் மேம்பால பணி விரைந்து முடிக்க வேண்டும். ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் உள்ள சுரங்கப்பாதையை பயன்படுத்தும் வகையில் சரி செய்து தர வேண்டும். இந்த சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலையை விரிவுபடுத்த வேண்டும். நெடுஞ்சாலைத்துறை வல்லுநர்கள் இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் இல்லாமலும் விபத்து ஏற்படாமலும் இருக்க சாலையில் ஆய்வு மேற்கொண்டு தீர்வு காண வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு. இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது: காரமடை காவல்துறை ஒத்துழைப்புடன் மேம்பாலம் மற்றும் போக்குவரத்து நெரிசலை பகுப்பாய்வு செய்து தீர்வு காணப்படும் என்றார்.